10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அதன் சமீபத்திய அத்தியாயத்தில் ஒரு தீவிரமான திருப்பத்தை சந்தித்தது. போட்டியாளர்களான காமரூதின், பிரவீன் ராஜ் மற்றும் பிரஜின் ஆகியோருக்கு தொகுப்பாளர் விஜய் சேதுபதி கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். அவர்களின் சர்ச்சைக்குரிய குறும்பு ஒட்டுமொத்த வீட்டையும் உலுக்கியது. இந்த சம்பவம் நிகழ்ச்சியின் போக்கையே மாற்றியமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் மூவரும் திட்டமிட்டு ஒரு சண்டையை அரங்கேற்றியதில் தொடங்கியது. வீட்டின் நடுப்பகுதியில் உரத்த குரலில் வாக்குவாதங்களும் உணர்ச்சிவசப்பட்ட வெளிப்பாடுகளும் நிகழ்ந்தன. சக போட்டியாளர்கள் இது ஒரு உண்மையான சண்டை என நம்பி தலையிட முயன்றனர். அவர்கள் வெளிப்படையாகவே கலக்கமடைந்தனர். சில நிமிடங்களுக்குப் பிறகு காமரூதின், பிரவீன் ராஜ் மற்றும் பிரஜின் ஆகியோர் இது வெறும் குறும்பு என்று வெளிப்படுத்தினர். இந்த வெளிப்பாடு மற்றவர்களை அதிர்ச்சியிலும் வருத்தத்திலும் ஆழ்த்தியது. இந்த செயல் வீட்டின் அமைதியை குலைத்தது. போட்டியாளர்களிடையே ஒருவித பதற்றத்தை உருவாக்கியது. தொகுப்பாளர் விஜய் சேதுபதி இந்த சூழ்நிலையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. வார இறுதி அத்தியாயத்தில் அவர்களின் நடத்தையின் மீது தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இந்த செயலை உணர்வற்றது மற்றும் மோசமான ரசனை கொண்டது என்று அவர் கடுமையாக விமர்சித்தார். இது ஒரு பொறுப்பற்ற செயல் என அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய குறும்புகள் மற்றவர்களின் மனநிலையை ஆழமாக பாதிக்கலாம் என்று அவர் போட்டியாளர்களுக்கு நினைவூட்டினார். பிக் பாஸ் வீடு என்பது உணர்ச்சி ரீதியான கையாளுதலுக்கான இடம் அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். போட்டியாளர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தினார். இது ஒரு கடுமையான எச்சரிக்கையாக அமைந்தது. மூவரும் தங்கள் செயல்களுக்காக மன்னிப்பு கேட்டாலும் இந்த தருணம் அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஒரு நினைவூட்டலாக அமைந்தது. விளையாட்டில் மரியாதை மற்றும் உணர்திறனை பேணுவதன் முக்கியத்துவத்தை இது உணர்த்தியது. இது ஒரு முக்கியமான பாடமாக அமைந்தது. இந்த சம்பவம் போட்டியாளர்களிடையே ஒரு புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது. விளையாட்டின் எல்லைகள் மற்றும் தனிப்பட்ட பொறுப்புகள் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. இது பிக் பாஸ் வீட்டின் எதிர்கால இயக்கவியலை மாற்றியமைக்கும். உணர்வற்ற குறும்புகள் ஒருவரின் மன ஆரோக்கியத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் இத்தகைய செயல்கள் பதட்டத்தையும் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும். இது ஒரு தனிநபரின் நம்பிக்கையை சிதைக்கும், சமூக உறவுகளை பாதிக்கும். பொழுதுபோக்கு என்ற பெயரில் மற்றவர்களின் உணர்வுகளை காயப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது ஒரு அடிப்படை மனிதநேய மீறலாகும். இத்தகைய செயல்கள் சமூகத்தில் தவறான முன்னுதாரணங்களை உருவாக்கும், பொறுப்பற்ற நடத்தையை ஊக்குவிக்கும். பிக் பாஸ் வீடு ஒரு சமூக பரிசோதனைக்கான களம். இங்கு போட்டியாளர்கள் தங்கள் உண்மையான குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த வெளிப்பாடு ஒரு குறிப்பிட்ட நெறிமுறைக்குள் இருக்க வேண்டும். நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்களுக்கும் தொகுப்பாளருக்கும் ஒரு பொறுப்பு உள்ளது. போட்டியாளர்களின் நடத்தையை கண்காணித்து தேவைப்படும்போது தலையிடுவது அவசியம். இது நிகழ்ச்சியின் நம்பகத்தன்மையை பாதுகாக்கும். பார்வையாளர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான செய்தியை வழங்கும். இது ஒரு முக்கியமான கடமையாகும். இந்த சம்பவம் பார்வையாளர்களுக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை வழங்குகிறது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நாம் எதை எதிர்பார்க்கிறோம் என்பதை இது கேள்விக்குள்ளாக்குகிறது. உணர்வற்ற செயல்களை நாம் கண்டிக்க வேண்டும்.
பொறுப்பான நடத்தையை ஊக்குவிக்க வேண்டும். இது ஒரு சமூகத்தின் பிரதிபலிப்பாகும். நாம் எதை ஆதரிக்கிறோம் என்பது முக்கியம். இத்தகைய சம்பவங்கள் சமூகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை நினைவூட்டுகின்றன. இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். பிக் பாஸ் வீட்டில் பதட்டங்கள் அதிகரித்து உணர்ச்சிகள் உச்சக்கட்டத்தில் இருக்கும் நிலையில் இந்த எச்சரிக்கை எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். இது போட்டியாளர்களின் விளையாட்டை மாற்றியமைக்கலாம், புதிய கூட்டணிகளை உருவாக்கலாம், அல்லது இது மேலும் மோதல்களுக்கு வழிவகுக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த சம்பவம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஒரு திருப்புமுனையாக அமையும். இது ஒரு முக்கியமான கட்டமாகும். விஜய் சேதுபதியின் கடுமையான எச்சரிக்கை பிக் பாஸ் வீட்டில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. இது வெறும் ஒரு குறும்பு அல்ல, மாறாக பொறுப்பற்ற செயல்களின் விளைவுகளைப் பற்றிய ஒரு கடுமையான பாடம். இந்த நிகழ்வு போட்டியாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு முக்கியமான நினைவூட்டலாக அமைகிறது. இது ஒரு சமூக பொறுப்பின் வெளிப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.